இன்றைக்கி ட்ராகன் சிக்கன் செய்கிறதுக்கு சிறுசாக வெங்காயம் அரிஞ்சாச்சு, பச்சை மிளகு சிறுசாக அரிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் பூண்டு சிறுசாக அரிஞ்சாச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம சோயா சாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதுவும் கொஞ்சம் தேவை, கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. டொமேட்டோ சாஸும் யூஸ் பண்ணணும். அடுப்பில் எண்ணெய் போட்டு பூண்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம எப்பவுமே போடுற மாதிரி பூண்டு பெருசாக போடக்கூடாது. இது வந்து குட்டி குட்டி அப்படியே பூண்டாக நெருக்கி போடணும். அப்போ தான் வந்து அது தெரியாத அளவுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் அதே மாதிரி தான் சிறுசாக. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் விட்டுனா போதும். சோயா சாஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க, நல்லதுன்னு சொல்லுவாங்க. சிக்கன் ரைஸுக்கு, இது மாதிரி ட்ராகன் சிக்கனுக்கு, அது மாதிரி பல இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டொமேட்டோ சாஸ் அதையும் விட்டுக்கலாம், இனிப்புக்காக. பசங்க காரமாக இல்லாமல் இருக்கும். ஸ்வீட்டு காரம் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். இது கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கனை நல்லா கொஞ்சம் பொரித்து வச்சுருக்கோம் ட்ராகன் சிக்கனுக்காக. ட்ராகன் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்லெஸ்ஸு, போன்லெஸ் மாதிரி நீட்டாக போட்டு இது பண்ணுவாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செய்யலாம், சரிங்களா? எது மாதிரி பீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா போன்லெஸ் நீட்டாக பீஸு சூப்பராக அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இதுவும் இருக்கும். இதுவும் வந்து ட்ராகன் சிக்கன் தான். இந்த கண்டென்ட் வரும்போது அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சு சிக்கனை போட்டுடலாம். அப்படியே ட்ராகன் சிக்கன் மாதிரியே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக. ஃபைனல் டச்சு ஒயிட் எள்ளு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சவங்கன்னா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ராகன் சிக்கனை சாப்பிட்டு பாருங்கள். இது கடைசியாக நம்ம இறக்கும் போது கொஞ்சமாக சர்க்கரை சுகர் போட்டால் தான் அதோட டேஸ்ட்டு இன்னும் கரெக்டாக இருக்கும். குட்டி பசங்க காரம் இல்லாமல் சூப்பராக சாப்பிட்லாம். பக்குவமாக வந்துச்சு பாருங்கள். சர்க்கரை போட்ட உடனே அதோட டேஸ்ட் கரெக்டாக இருக்குது.